மாங்காய் சீசன் இருக்கிறப்பே ஒரு வருஷத்துக்கு இந்த மாங்காய் ஜாம் செஞ்சு வச்சுக்கலாங்க. அடைக்கு, தோசைக்கு, ப்ரெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு சட்னிலாம் கொடுக்காம இந்த மாதிரி மாங்காயில் ஜாம் செஞ்சு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாதி வெல்லமும் பாதி கற்கண்டும் சேர்த்து செஞ்சது. இப்போ செய்முறை காமிக்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்கவே வெல்லம் மட்டும் சேர்த்து செஞ்சது. ரொம்ப நல்லாயிருக்குங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம சன்லைட்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 850 கிராம் உள்ள ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கலாம். நார்த்தன்மை அதிகமாக இல்லாத மாங்காய் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு மாங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பெரிய மாங்காய் தோல் எடுத்துட்டேன். கேரட் துருவறதுக்காக சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். அதை கேரட் துருவலில் நம்ம முதல்ல துருவி வச்சுக்கணும். ரொம்ப புளிப்பு தன்மை உள்ள மாங்காய் வந்தால் முக்கியமாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எடுத்துருக்கிற மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்குது. 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு மணி நேரம் பெசரி வைக்கிறேன். அந்த மாதிரி உப்பு போட்டு பெசரி வைக்கிறப்ப அந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு தன்மைலாம் ஜூஸாக வெளியே வந்துடும். 1 மணி நேரம் கழித்து இந்த மாங்காயிலேருந்து புளிப்பு தன்மையில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் புழிஞ்சு எடுக்கலாம். அந்த டைமுக்குள்ளே நம்ம வெள்ளத்தையும் நல்லா துருவி வச்சுக்கலாம். பாதி கல்கண்டை கூட நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காவுக்கு மட்டும் இந்த ஜூஸை பிழிங்க. கிளிமூக்கு மாங்காய்லாம் அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. அப்படியே நம்ம துருவிட்டு நம்ம அளந்துட்டு வெல்லம் கல்கண்டு எல்லாம் சேர்க்கலாம். இப்போ புழிஞ்ச ஜூஸை தனியாக வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே ரசம் பண்ணிவிடுவேன். ஃபுல் வீடியோடைய அந்த லிங்க் கொடுக்குறேன். நான் அந்த ரசம் செய்கிறதையும் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்த மாங்காய் பார்த்திங்கன்னா 2 கப்பு இருக்குது. இந்த 2 கப்புக்கு நான் 2 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். தாராளமாக நீங்கள் 1 கப்பு வெல்லமும் 1 கப்பு பொடிச்ச கற்கண்டு சேர்த்திங்கன்னா கலர் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி வடிகட்டிலாம் சேர்க்கக்கூடாது. அப்போ ஜாம் சீக்கிரம் வீணாக போயிடும். அப்போ இந்த மாதிரி வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையை இந்த மாங்காவோட பெசரி 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். மாங்காயில் இருக்கிற நீர் பசையால் பார்த்திங்கன்னா வெல்லம் அதுவாகவே உங்களுக்கு நல்ல இலகி கொடுத்துருக்கும். பாருங்களேன் எவ்வளோ நீர்க்க இருக்குது பார்த்திங்களா. ஒரு 3 மணி நேரம் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வைக்கணும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு கரெக்டாக 5லேருந்து 7 நிமிஷம் இதை நம்ம சூடுபடுத்தணும். அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற அந்த வெள்ளை சிறப்பு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஜாமூனில் இருக்கிற மாதிரி பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். ஒரு கம்பி பதம் பார்த்தாலும் சரி, இல்லை பிசுக்கு பதம் பார்த்தாலும் சரி, அடுப்பை இந்த டைமில் நிறுத்திடுங்க. டைம் கணக்கு பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் வச்சுருந்தா போதும். நல்லா சூடு ஆறுனப்புறம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதுக்கு நான் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை எடுத்துகிட்டு வானிலையில் ஜஸ்ட்டு நிறம் மாறினா போதும். சீக்கிரமே வறுபட்டுடும். அதை நம்ம ஒரு கவருக்குள்ளே போட்டு இதை மிக்சியில் பொடி பண்ணாமல் கவரில் போட்டு ஒரு அப்பள கழுவியால் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொரு கசகசாவும் உடஞ்சிருக்கும். நல்ல ஒரு மனம் வரும். இதை இந்த மாங்காய் ஜாமோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.